ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அஜன், அதாவது பீட்டாப் வேலி, அதை வந்து அஜன் வேலின்னு கூட போட்டிருக்கு பாருங்க, செம்மையாக இருக்குது பாருங்க. வாட் அ பியூட்டிஃபுல் பாய். எல்லாம் வெறி மிரட்டி விட்றாரு அவரு. இங்கே சூப்பராக இருக்குது, ஒவ்வொரு இடத்தையும் ஃபோட்டோ எடுக்கலாம். இங்கே சரியான இடம் பாருங்க. இங்கே பாருங்க, குகையை பாருங்க. மரத்தில் குகை மாதிரி இருக்குது. எரிஞ்சிருச்சா என்ன? பட் மரம் நல்லா தான் இருக்குது. ஆனால் உள்ளே எவ்வளோ பெரிய குகை மாதிரி இருக்குது. ஒவ்வொரு இடத்தையும் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரிட்ஜு போட்டிருக்காங்க. கொஞ்சம் பயங்கரமான இங்கே ஒரு பள்ளத்தக்க பாருங்க, செம்மையாக இருக்குது இந்த இடம். கூசுது, எனக்கு கூசுது. சரியா இருக்கீங்க இந்த ரோடு. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அஜன், அதாவது பீட்டாப் வேலி, அதை வந்து அஜன் வேலின்னு கூட போட்டிருக்கு பாருங்கள், செம்மையாக இருக்குது பாருங்கள். இது வந்து கீழே போய் பார்க்கலாம். பட் ஆனால் கீழே போகிறதுக்கு ரூட்டை கண்டுபிடிப்போம் ஃபஸ்ட்டு. மேலேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரோன் வியூ மாதிரி இருக்குமேன்னு சொல்லிட்டு இங்கேருந்து காமிக்கிறேன். அடுத்து கீழே போய் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து தான் வந்தோம், இதுலேருந்து அப்படியே கீழே இறங்கணுங்க. 10 கிலோமீட்டர் போனோம்னா அப்படியே பாருங்க, இங்கேருந்து 10 கிலோமீட்டர் காமிக்குது. ஸோ இதில் அப்படியே கீழே இறங்கணும்னா அந்த பீட்டாப் வேலி. இங்கே பாருங்க, சூப்பராக இருக்குங்க இடம். இந்த மாதிரி இடத்துல தான் வந்து அமரன் படம் ஷூட்டிங் எடுத்துருப்பாங்க போல. இந்த மாதிரி, ஏன்னா இந்த மாதிரி காட்டுக்குள்ளே ஓடுற மாதிரி தான் ஒரு சீன் எடுத்துருக்கலாம், நல்லா இருந்திருக்கும். இந்த லேண்ட்ஸ்கேப்பில் வண்டியை பாருங்கள் எப்படி ஜம்முன்னு. கொஞ்சம் பாட்டிரு ஃபோட்டோ எடுத்துருவோமா? ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து பார்க்கிங்க. பட் இங்கேயே வந்து செம்மையாக இருந்துச்சு. நம்ம பிளாக் டாடி வந்து ஃபோட்டோ எடுக்க. ஸோ இங்கே பாட்டி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ அப்படியே நேராக அங்கே போவோம், வேலைக்கு போவோம். ஸோ நம்ம வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா ஃபுல் வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இதுக்கு முன்னாடி நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன். இந்த பஹல்காமில் பீட்டாப் வேலி வர்றதுக்கு தமிழ்நாட்டிலேருந்து எப்படி வந்தோம், எந்தெந்த ரூட்டில் வந்தோங்கிற ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. இந்த கார்டில் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். இந்த சீரியஸை ஃபுல்லாக கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். போமா, போ வரேன். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சந்தன்வாரி வேலி போயிருந்தோம், சூப்பராக இருந்துச்சு அங்கே. ஸோ இந்த ஒவ்வொரு வேலையிலும் என்ன பண்ணுவாங்கன்னா குதிரை சவாரி, அவங்கள வந்து குதிரை சவாரியில் அவங்க ஒரு இடத்த கூப்பிட்டு போவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபால்ஸு, தண்ணி ஓடுற இடம், லேக்கு, ரிவர், இந்த மாதிரி நிறையா இடத்துக்கு கூப்பிட்டு போவாங்க. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ஒரு சார்ஜஸ் பண்ணுவாங்க, அமௌண்ட்டு. ஸோ முடிஞ்சால் நம்ம அதில் காசு கொடுத்து போகலாம். முடியாத பட்சத்துக்கு இங்கே வெளியிலேருந்தே பார்த்துக்கலாம். ஏன்னா உள்ளே போக முடியாது. ஏன்னா லோக்கல்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க வந்து பணம் சம்பாதிக்கிறனால நம்ம அலோவ் பண்ண மாட்டேங்காங்க, ஒரு வேலி மாதிரி போட்டு வச்சுருவாங்க. ஸோ வாங்க அப்படியே உள்ளே போவோம். போமா, நீ பாட்டு வா, இப்படி போடு, அங்கே போட்டு இங்கே போடு, எட்டிக்கா வகத்தில் போடு. ஸோ சந்தன்வாரி வேலிக்கும் இந்த பீட்டாப் வேலி, ஸோ இதுக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்னோ தான். பட் இங்கே வந்து கம்ப்ளீட்டாக க்ரீனரியாக இருக்குது. அங்கே க்ரீனரி கிடையாது. டிக்கெட் வேறு இருக்குல்ல.
வெல்கம் டு ஸ்ரீ அமர்நாத் ஜி யாத்திராஸ். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அமர்நாத் ரொம்ப பக்கம். மெத்தாப் டிக்கெட் கவுண்டர் பர் அடல்ட் 100 rupees. 100 ரூபாய்ங்க ஒரு ஆளுக்கு. பீட் டாப் வேலைக்கு என்ட்ரி டிக்கெட்டு. நகி டிக்கெட் நகி. எங்கள் ஊரில் நாங்கள் டிக்கெட் வாங்க போக மாட்டோம்ல. ஸோ நடக்க முடியாதவங்க இந்த மாதிரி வண்டியில் கொண்டு போகிறாங்க. இதுக்கு வந்து 100 ரூபா வாங்குவாங்க நினைக்கிறேன். இது எவ்வளோ வயசு? இது எவ்வளோ கேளு? இது நகி वाटरफॉल नहीं जाना, रील भी उधर ही बनेगा, पानी में घोड़ा चलेगा, बर्फ वगैरह उधर मिलेगा. எவ்வளோ கேளு தெரிஞ்சுப்போம். ஃபுல்லாக எவ்வளோ? ஸோ இதில் போகிறதுக்கு 100 ரூபா வச்சுங்க. 1000 ரூபாய் அங்கே. 1000 ரூபாய் அங்கே. ஸோ இங்கே பாருங்கள் சும்மா சின்ன சின்ன கடையாக போட்டு வச்சுருக்காங்க. இல்லை டிக்கெட் வச்சுக்கா 20 ரூபா. கீச்செயின்ஸா? நம்ம பேர் கொடுப்பாங்களா? எவ்வளோவா? 50 ரூபாய் பேரோட. ரைட். வாட் எ பியூட்டிஃபுல் பாய். எல்லாம் பெரிய மிரட்டி விட்றாரு அவரு. வாக்குறாரு காடி ஓட்டுக்கிட்டு. செம்மையாக இருக்கு. புல்லெல்லாம் வளைச்சி அப்படியே ஃபாரின் தான் இருக்கான் லொக்கேஷனு. ஸோ இவ்வளோ கூலிங் இருக்கனால தான் ஃபாரினும் இந்த மாதிரி இருக்குது போல். இதெல்லாம் ஸ்னோங்க. குதிரை அதான் இது காட்டுக்குள்ள தான் கூட்டு போவாங்க போல குதிரையில். இந்த அருகு வரும் குதிரையா. ஆனால் ஒவ்வொருத்துக்கும் பார்த்தீங்கன்னா அந்த 3000 4000 5000 இஷ்டத்துக்கு ரேட் இருக்குங்க. எப்படி போகலாம் போலையே இதில். அங்கிட்டு வெளியே இருக்கோ? சரி அங்கிட்டே போய் போவாங்க. எவ்வளோ பியூட்டிஃபுல் பாருங்கள். இங்கே 360 வீடியோ போடுறேன் பாருங்கள். எப்படி இருக்கு பாருங்க. செம்ம லொக்கேஷனுங்க. வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஃபோட்டோ எடுத்தாச்சு. அப்படியே உள்ளே போவோம். அங்கே போகணும்ல. இதெல்லாம் இங்கே இருந்தா. ஸோ அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே போகிறாங்க. இங்கே பாருங்க. இதெல்லாம் இருக்குடா ஏசு. இங்கே சூப்பராக இருக்குது. ஒவ்வொரு இடத்தையும் ஃபோட்டோ எடுக்கலாம். இங்கே சரியான இடம் பாருங்க. உன் ஃபோன் மட்டும் தான் இருக்கு. இங்கே பாருங்க. வர்ற பாத்து எல்லாமே வந்து ஸ்னோ தான். செம்மையாக இருக்கு.
ஃபுல்லாக பார்த்தெல்லாம் ஸ்னோ தாங்க. செம்மையாக இருக்குங்க இந்த இடம். இங்கே வரும், இங்கே தான் குளிர் அஞ்சிருக்காங்க. செம்மையாக இருக்குல்ல இந்த இடம். என்னது ஹாரஸ்மெண்ட்டியா? ஏன் அப்போவே கட்டாய் வீடியோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கங்கே நின்று ஃபோட்டோஸ் எடுக்கிறோங்க. அதாங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அதான் கட்டாய் வருது. இந்த இது ஒரு செம்மையாக இருக்குது. இங்கேருந்து பார்த்தா இந்த வியூ பயங்கரமான வியூ. இந்த வியூ இங்கே பாருங்க, குகையை பாருங்க. மரத்தில் குகை மாதிரி இருக்குது. எரிஞ்சிருச்சா என்ன? பட் மரம் நல்லா தான் இருக்குது. ஆனால் உள்ளே எவ்வளோ பெரிய குகை மாதிரி இருக்குது. அந்த இதில் போவோம். நான் ஸ்டெப்ஸில் இதில் பாத்வேல எனக்கு கால் பிடிச்சிக்கிச்சுங்க. ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு காலை பிரட்டிக்கிட்டேன். பாருங்க, சூப்பராக இருக்கு. இது இந்த டைமு சரியான டைமாக இருக்குது. இங்கே அங்கங்கே புல், அங்கங்கே ஸ்னோ, மரம், சில மரங்கள் இலைகள் இல்லாமல் இருக்குது, சில மரங்கள் இலைகளோடு இருக்குது. சூப்பராக இருக்குது பார்க்கவே. ஒவ்வொரு இடத்துல இந்த மாதிரி சின்ன சின்ன பிரிட்ஜு போட்டிருக்காங்க. அங்கெல்லாம் ஒரு பார்க் மாதிரி உள்ள அந்த எண்டில். இந்த பார்த்து அப்படியே சுற்றி அந்த எண்டு போதுங்க. நம்மளும் போயிட்டு அந்த எண்டு போய்ட்டு அப்படியே காருக்கு போயிடுவோங்க. அவ்வளோதான். இங்கே பணியில் நடக்கிறோம், அதான் சவுண்டு. இந்த மரம் இது என்ன சவுக்கு மரமா அது? ஆனால் அங்கங்கே ஹோலாக இருக்கே. ஏன் ஹோலாக இருக்கு பாருங்க. இந்த மாதிரி பணியெல்லாம் நடக்கணுங்கிறது ஒரு ட்ரீமுங்க.
அங்கே இந்த மாதிரி ஒரு சின்ன வாய்க்கால் மாதிரி இருக்குது. அதை கிராஸ் பண்ணுறதுக்கு ஒரு அழகழகாக சின்ன சின்னதாக பாலம் போட்டிருக்காங்க. இதாக இருக்குது பாருங்க. சைக்கிளில் அப்படியே இது பண்ணுற மாதிரி உள்ள ஜிப் லைன், சைக்கிளில் பெடல் பண்ணி போகிறது. இந்த எண்டுலேருந்து இந்த எண்டுலேருந்து அப்படியே சைக்கிளிங் பண்ணி இந்த எண்டுக்கு வர்ற மாதிரி ஆக்டிவிட்டிங்க. அதுக்கு தனி ஒரு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் போல் இது போட்டிருக்காங்க, செட் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க, குதிரையில் போய்கிட்டு இருக்காங்க. அப்படியே மேலே ஃபுல்லாக பனிதாங்க. அவனுக்கும் வேலிங்கிறது பள்ளத்தாக்கு. நம்ம தற்காத்திங்களா அந்த ரோடு போது பாருங்க, ஒரு வண்டி போது பாருங்க. ஸோ இந்த வண்டியில் அப்படியே இந்த ரோட்டில் அப்படியே போனீங்கன்னா சந்தன் வேலி போன வீடியோ நம்ம அங்கே தான் எடுத்துருப்போம். பார்த்தீங்கன்னா அப்படியே போது பாருங்க, அந்த ரோடு போகுது, ஊரெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாம் அப்படியே போவோம். ஸோ அதுக்கு அப்படியே பள்ளத்தாக்கு தான் இந்த பள்ளத்தாக்கு. இதுக்கப்புறம் இன்னொரு பள்ளத்தாக்கு இருக்குங்க, அருவேலி. ஸோ அடுத்து அங்கே தான் போக போகிறோம். இங்கே மொத்தம் வந்து ஏற்கனவே சொல்லியிருப்பேன், 3 வேலி வந்து செம்ம ஃபேமஸ்ஸு. அருவேலி, பிட்டாப் வேலி, சந்தன் வேலி. ஸோ இந்த 3 வேலியும் வந்து நீங்கள் ஸ்ரீநகர் வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். அதே மாதிரி நீங்கள் ஸ்ரீநகருக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், அதாவது ஃப்ளைட்டில் வந்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து நீங்கள் டாக்ஸி ஏதாவது எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஸ்ரீநகர்லேருந்து பகல்காம்ங்கிறது வந்து ஒரு 90 கிலோமீட்டர் வரும். ஸோ அதுக்கு ஒரு டாக்ஸி சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அங்கேருந்து யூனியன் ஸ்டார்ட் ஆகிரும். இவங்க பகல்காம்னு ஒரு யூனியன் இருக்குது இந்த டிரைவருக்கு, அந்த டாக்ஸிக்கு. ஸோ அந்த யூனியன் டாக்ஸி எடுக்கணும். அதுக்கு வந்து எவ்வளோ கேட்பாங்க சொன்னாங்க? 1500 3000 நீங்கள் நெகோசியேட் பண்ணி குறைச்சிக்கலாம். ஸோ அதில் வந்து இந்த 3 வேலையும், அருவேலி, இந்த 3 வேலையும் சொன்னீங்களா, ஏபிசி வேலி, இந்த 3 வேலையும் வந்து இவங்க சுற்றி காமிப்பாங்க. ஸோ வந்து நீங்கள் 2 டாக்ஸி மாறணும். ஸோ அது வந்து பர்சன் சார்ஜ் கிடையாது, டாக்ஸி சார்ஜ் தான். ஸோ நீங்கள் ப்ரைவேட் வெஹிக்கிள், பைக்கோ இல்லை நீங்கள் ப்ரைவேட்டாக கார்லேயே வந்தீங்கன்னா இது எதுவுமே கிடையாது. காஷ்மீர், இந்த மாதிரி லே, லடாக்கு, அதாவது லடாக் தான் வந்து நான் அடுத்த வீடியோ சொல்கிறேன். லடாக்குங்கிறது ஒரு ஸ்டேட்டு, லேங்கிறது கேபிட்டல். இப்படி தமிழ்நாட்டு சென்னையும் அந்த மாதிரி லடாக்கு, லே. ஸோ இந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சீசனுக்கு சீசன் வந்து அழகு மாறிக்கிட்டே இருக்கும். நீங்கள் வந்து ஒரு வாட்டி பார்த்துட்டு அடுத்த சீசன் என்னத்தை பார்க்க அப்படின்னு நினைக்கவே முடியாது. நீங்கள் அடுத்த சீசன் வந்தால் வேறு மாதிரி இருக்கும், அதுக்கடுத்த சீசன் வந்தால் வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் அடுத்த வருஷம் இதே டைமில் வந்தீங்கன்னா அப்போ இந்த அழகு வேறு மாதிரி இருக்கும், ஒரே மாதிரி இருக்கவே இருக்காது. மணி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து 1 ஆகுதுங்க. எப்படி இருக்குது பாருங்க, 1 மணி மாதிரியாக இருக்குது. காலையில் தான் 10 மணி மாதிரி இருக்குது. ஸோ அம்மாவுக்கு வந்து பிளான் என்ன, 4 மணிக்குள்ளே அருவேலியும் முடிச்சுட்டு ஸ்ரீநகர் போனோம். ஸோ அதான் பிளானு இன்றைக்கி. இங்கே வந்து ஒரு 5 மணி 5:30க்கெலாம் செம்ம இருட்டாகிடுதுங்க. ஸோ பிஃபோர் தட் நம்ம வந்து ஸ்ரீநகர் போயிட்டோம்னா அக்காமடேஷன்லாம் எடுத்துகிட்டு செட்டில் ஆகிடலாம். ஏன்னா சீக்கிரமே எல்லாம் தூங்கிடுறாங்க இங்கெல்லாம். ஒரு 8 மணி 8 மணி 8:30க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எவனுமே இருக்க மாட்டேங்க ஊருக்குள்ளே. குளிர்னால தான், மெயின் ரீசனே குளிர் தான். அதே மாதிரி காலைல வந்து இவங்க 9 மணி ஆயிடுது. 6 மணி 7 மணிக்கெலாம் பெருசாக எதுவும் இல்லை. 9 மணிக்கு தான் ஆக்டிவிட்டியே ஸ்டார்ட் ஆகுது. 10 மணி நார்மலாக சொன்னால் மார்க்கெட்லாம் 10 மணிக்கு தான் திறக்கிறாங்க. ஸோ அவ்வளோதாங்க, அதுக்குள்ளே மெயின் கேட் இருக்குது, அப்படியே போயிட்டு வெளில போயிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இவ்வளோ நேரம் வீடியோ பார்க்கலே உங்களுக்கு அந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருந்தா தெரியுது. ஸோ அப்படி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் ட்ரிப்ஸ் முடியலை, நிறையா ட்ரிப் இருக்குது. ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. இதுக்கு முன்னாடி இந்த பிட்டப் வேலி, அதாவது அஜன் வேலி, இல்லை இந்த பகல்காம், இது ஒரு சீரியஸ். ஸோ இது ஃபுல்லாக எப்படி வந்தேன், தமிழ்நாட்டிலேருந்து நம்ம கார்லேயே வந்தோம், ப்ரைவேட் கார், ஓன் காரில். ஸோ எப்படி வந்தோங்கிறதுக்கு ஃபுல் வீடியோ, ஒரு ப்ளேலிஸ்ட்டே வந்து இருக்குங்க. ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணால் பாருங்கள் நம்ம சேனலில். அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். much later. ஸோ அருவேலிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பகல்காம்லேருந்து அப்படியே லெஃப்ட்டு திரும்பியாச்சுங்க. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா
கரெக்டாக 12 கிலோமீட்டர் 22 நிமிஷம். எல்லோரும் வந்து வந்தீங்கன்னா காஷ்மீர்லேருந்து வந்தால் ஏபிசி அந்த மாதிரி தான் வருவாங்க. பட் நம்ம தான் வந்து சிபிஏல போய்கிட்டு இருக்கோம். அறுவழி கண்டிப்பாக க்ரௌடாக தான் இருக்கும். ஒய் பிகாஸ்னால் இப்போ வந்து எல்லா டூரிஸ்ட்டும் உள்ளே வந்துட்டாங்க. ஏன்னா இப்போ எல்லா டூரிஸ்ட்லாம் வந்து பீட்டப் வேலி போய்கிட்டு இருக்காங்க. அறுவழி முடிச்சுட்டு சில டூரிஸ்ட் அறுவழியில் இருப்பாங்க. ஸோ அதனால தான் இதாகவும் கூட்டம் அதிகமாக இருக்கும். இந்த ரோட்ஸ் எல்லாம் பாருங்கள். இந்த சைடு அடுத்து காஷ்மீர் லே எல்லாம் பார்த்தீங்கன்னா ரோடெல்லாம் வந்து குறை சொல்கிற அளவுக்கே இல்லைங்க. நம்ம ஜம்முன்னு போட்டிருக்காங்க. செம்மையாக க்ரூஸ் பண்ணி ஸ்பீடை வந்து கவர் பண்ணலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து சூப்பராக போட்டிருக்காங்க. வெல்கம் டு அரு வைல்ட் லைஃப் சாங்சுரி. चार पीपल. टोकन नहीं है. नाम बताओ. जीवा. हेलो. JWBA. EEVA. ஸோ இதான் டோக்கனு. ஒரு ஆளுக்கு 25 ரூபா கணக்குங்க. அப்படியே மேலே போக வேண்டியதான். தண்ணி வருது பாருங்க. இங்கே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மான் செத்து கிடக்குங்க. நல்லா இருக்குவாங்க. கீழே போயிடுச்சு, கிராஸ் ஆயிடுச்சு. பிறப்புன்னு இருந்தால் இறப்புன்னு இருக்க தானே செய்யும். இயற்கை இறப்புக்கு ஒன்றும் செய்ய முடியாதுல்ல. இந்த டோக்கன் வாங்கணும் பார்த்தீங்கன்னா டிக்கெட்டு, அதில் வந்து 6.7 கிலோமீட்டர் இருக்குங்க. 12 நிமிஷம். பார்க்க செம்மையாக இருக்கானா இந்த வேலி போகிற ரோடு. ஆக்சுவலாக ஒவ்வொரு வேலியும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஒரே தீமில் இல்லை. ஸோ அதனால வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். ஒரே தீமில் இருந்தால் தான் போர் அடிக்கும். ஒரு ரோடு வேறு மாதிரி இருக்குது. அறுவழி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பீட்டப்புக்கும் சந்தர் வேலிக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இதே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கொஞ்சம் பயங்கரமான ஐயோ ஒரு பள்ளத்தக்க பாருங்க. செம்மையாக இருக்குது இந்த இடம். கூசுது, எனக்கு கூசுது. சரியா இருக்கீங்க இந்த ரோடு. பிரேக் வந்து நார்மல் பிரேக் தான். ஒருத்தன் பிரேக்கை போட்டு வண்டி நிப்பாட்ட வச்சுட்டான். இந்த இடம் செம்மையா இருக்குல்ல. அறுவழி வந்துட்டாங்க. பாருங்கள் செம்மையாக இருக்குது. இங்கே மற்ற இடம் மாதிரி இல்லை. இங்கே ஃபுல்லாக நிறையா வீடு, ஹோட்டலு நிறையா இருக்குங்க. இங்கே லெஃப்டில் பார்க்கிங் இருக்கா. கிரிக்கெட்டில் இருந்தாங்க. அவ்வளோதானா இந்த மேலே லெஃப்டில் போகிற மாதிரி இல்லையா? இங்கே தான் நிற்கிறேன். நல்லா என்ன 4x4 போட்டது அதில் போமா அட்வென்ச்சர். இல்லை மேலே என்ன இருக்குது? அவ்வளோதான். இல்லை அது என்ன தானா? கேளு. போகுது 4x4 போட்டா அந்த சைடு இருக்கான். उस साइड है. कितना किलोमीटर पहुंच गए. பாய்ஸ் பாருங்க கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்காங்க. என்ன ஸ்பின்ஸ் போடுறாரு. ஸ்பின்ஸ்
கேட்டு போட்டிருக்காங்க. அப்படியே பாட்டு இங்கே கேட்டு இல்லை ரீஃபில் ஆகிட்டே இருக்கு. தேங்க்யூ பாப்போம். ஐயோ ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா அரு வேலியோட பார்க்கிங். பார்த்தீங்களா தமிழ் குரூப்ஸ் என்னென்னா அவங்களாம் வந்து டீச்சர்ஸ் தான். ஏதோ டெல்லி ஏர்போர்ட் வந்தாங்களாம், அப்படியே காஷ்மீர் டூரான், கவர்மெண்ட் டீச்சர்ஸ். சரி வாங்க நம்ம வந்து அருவேலி போவோம். ஸோ இந்த அருவேலி மேக்ஸிமம் அன்கட் வேர்ஷனாக தாங்க வரும், ஓகேங்களா. ஏன்னா என்னோட நீங்கள் ட்ராவல் பண்ணோம்னா கட் பண்ணி போட்டேன்னா ஏதோ ஃபுல் லேண்ட்ஸ்கேப் உங்களுக்கு கரெக்டாக வராது. அன்கட் வேர்ஷனாக போடையில் உங்களுக்கு என்னோட அப்படியே ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த அருவேலி வந்து கம்ப்ளீட்டாக பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும். பிடிச்சிருந்தா லாஸ்ட்டில் ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலில் ஆதரவு கொடுங்க. நிறையா வீடியோஸ் இதுக்கு முன்னாடி போட்டிருக்கோம், அதையும் பாருங்கள். இந்த அருவேலிக்கு வர்றதுக்கு முன்னாடி எப்படி காஷ்மீர் வந்தோம் நம்ம கார்லே, எங்கெங்கே போயிட்டு வந்தோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சீரீஸே வரும். அந்த சீரீஸே மறக்காமல் பாருங்கள். சரி வாங்க உள்ளே போகலாம். ஸோ இங்கேயும் வந்து என்ட்ரி ஃபீஸுங்க 30 ரூபா போட்டிருக்காங்க. ஐயா 30 ரூபா என்ட்ரி ஃபீஸு. ஸோ அருவேலி பார்த்தீங்கன்னா இதாங்க அருவேலி. இவ்வளோ தாங்க, சின்னதுங்க இது. இங்கிட்ட எங்கே போகிறாங்க யாரும்? இங்கிட்டலாம் போகிறாங்க. இந்த ஸ்ட்ரீட்டா? ஓ இது வந்து குதிரையில் போகிறவங்க போகிற ரோடா? அது குதிரையில் போகிறவங்க போகிற ரோடு. ஸ்ட்ரைட்டாக வருது. ஸோ அவ்வளோதாங்க, சின்னதுங்க அருவேலி. அருவேலியோட 360 காமிக்க பாருங்க. நான் கூட ரொம்ப பெருசாக இருக்குன்னு நினச்சேன், ரொம்ப சின்ன வேலி தாங்க அது. ஸோ இவ்வளோ தாங்க அருவேலியே. இதுக்கு அங்கிட்டு தண்ணி இருக்குது, பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ அவ்வளோதான். வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டில் சந்திப்போம். பாப்பமா.